ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் இந்த இடத்திலே தீமோத்தேயுவிடம் சொல்லுகிறார், அவருக்கு எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசுவானவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த பெரிய பொறுப்பை, பெரிய ஊழியத்தை கையில் கொடுத்திருக்கிறபடினாலே அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுகிறார். ஆண்டவர் பவுலுடைய உண்மையை பார்க்கிறார். பவுல் என்கிற அந்த ஊழியருடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? சவுல் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். வாலிபனாக இருக்கும் பொழுது திருச்சபைகளை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தார். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார். தான் செய்கிறது தான் நியாயமாக இருந்தது. அவருக்கு இயேசுவை சந்திக்கும் பொழுது மாற்றப்படுகிறார். முழுவதும் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அன்றிலிருந்து ஆண்டவருடைய காரியத்தை உண்மையை உத்தமமாய் செய்கிறார். அவருடைய உண்மையை பார்த்து பலத்த காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளை கொடுக்கிறார், வல்லமைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். பல நிருபங்களை எழுதியிருக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். உண்மை நிமித்தமாக அதை செய்தார் என்று சொல்லி இந்த இடத்தில் அறிக்கையிடுகிறார். நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் தேடுகிறார். உண்மையுள்ள மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேகரை நாம் சொல்லலாம், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க முடியாது, எல்லாரும் உண்மையாக இருக்க முடியாது, பல காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறார்? உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. சிமர்னா சபைக்கு கூட ஆவியானவர் சொல்லும் பொழுது, நீ மரண புரிந்த உண்மையா இருக்க வேண்டுமா? என்றாவது ஒரு நாள் அல்ல, எப்பொழுதாவது ஒரு நாள் அல்ல, கடைசி வரை நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறதற்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம் செய்த கிரியைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நம் மூலமாக பலத்த காரியங்களை செய்யக்கூடிய வழிகளை உண்டாக்குவார். ஒருவேளை பயனற்று போயிருக்கலாம், என்னால் எந்த நன்மை உண்டாகவில்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல, ஆனால் உண்மையாக இருந்து பாருங்கள், ஒரு நாள் வரும், அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நிச்சயமாக இது நடக்கும். ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். கோபாலகிருஷ்ண கோகலேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாணவனா இருக்கும் பொழுது ஒரு கணக்கு ஆசிரியர் அவருக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாராம். வீட்டுக்கு எடுத்து முயற்சி பண்ணுகிறார். தனியும் போட்டு விட்டால் ஒரே ஒரு கணக்கு மட்டும் அவரால் போட முடியவில்லை. கடைசியில் என்ன பண்ண ட்ரை பண்றாரு, முடியாமல் தன்னுடைய மாமாவுடைய உதவியை கேட்டு அந்த கணக்கையும் போட்டுவிட்டு அடுத்த நாள் ஹோம்ஒர்க் முடித்து பள்ளிக்கு செல்லுகிறார். அந்த கிளாஸ் வந்த உடனே அந்த கணக்கு ஆசிரியர் கேட்கிற, எல்லாம் முடித்து விட்டீர்களா? அநேக மாணவர்களால் அதை முடிக்கவில்லாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற, எங்களுக்கு ஆன்சர் வரல, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த மாணவனோ எல்லாவற்றையும் முடித்து விட்டேன்னு சொல்லி அந்த கணக்கு நோட்டை காண்பிக்கிறார். அவரும் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி அதோடு நிறுத்தி விடவில்லை. குட் என்று சொல்லிவிட்டு, அடுத்து உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்க விரும்புறப்பா, நீ எல்லா ஹோம்ஒர்க்கும் நல்லா பண்ணிருக்கிறான்னு சொன்ன உடனே சின்ன பரிசு கொடுக்கும் பொழுது வேண்டான்னு சொல்லி அழ ஆரம்பித்து விடுகிறான். அப்பா, நீ எல்லா கணக்கும் நல்லா தானே போட்டு வந்திருக்கிற, எல்லாமே ஆன்சர் வந்திருக்கு, நீ ஏன் அழுற? ஓய், நீ சந்தோஷப்படுவாங்க, நான் உன்னை என்கரேஜ் பண்றதுக்காச்சு, உன்னை கௌரவப்படுத்துறதுக்காச்சு, உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அந்த கிஃப்டை கொடுக்குறேன், நீ வாங்கிக்கும் போது இல்ல எனக்கு வேண்டான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டானா. சரி, ஏன் அழுறான்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல இதுல ஒரு கணக்கு எனக்கு தெரியல, இது எல்லா கணக்கும் நான் போட்டேன், அதனால எங்க மாமா உதவியை நான் கேட்டேன், அவருடைய ஹெல்ப்னால தான் அதை நான் போட்ட முடிஞ்சது, இல்லைன்னா அந்த கணக்கை என்னால் போடாம தான் நான் வந்திருப்பேன் அந்த கணக்கை, அதனால எங்க மாமா ஹெல்ப் பண்ணனால எல்லாமே நான் தான் செய்தேன்னு சொல்ல முடியாது, அதனால இந்த காரியம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஆசிரியர் அவனை தட்டி கொடுத்து சொன்னாரா, சரிப்பா, அந்த ஒரு கணக்கு அவர் மூலமா போட்டு வந்துட்டா, அந்த காரியத்துல நீ உண்மையை சொன்னா பாரு, கணக்கு போட்டதுக்காக விட்டு விடு, நீ உண்மையை பேசினபடி அந்த கிஃப்ட் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரா. பாருங்கள், உண்மையுள்ள மனிதன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் நம்ம முயற்சி எடுப்போமே, முடியும். நான் இருக்க முடியாது பாண்டு மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு இருந்தோமானால் அப்படித்தான் இருப்போம். இல்லை, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்று சொல்லுகிறார், நாம் முயற்சி எடுத்தாலே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். பவுல் அதைத்தான் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணினார். நம்மை அவர் பலப்படுத்துவது நம்மளால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். என் மலைகளை தாண்ட முடியும், சேனைக்குள் பாய முடியும், எண்ணிக்கொண்டே போகலாம். அந்த உன்னத தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாய், ஏன்னா உண்மையோடு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அவருடைய சமூகத்துக்கு போய் நிற்க முடியும். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கும் பொழுது உண்மை உத்தமமான ஊழியக்காரியை, என் அன்பு மகனே மகள் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எல்லா இடத்திலும் பொய்களாக இருக்கு, எல்லாமே ஃபேக் நியூஸ் சொல்றோம்ப்பா. இப்படிப்பட்ட காலகட்டத்துல, குழப்பத்துல இருக்கிற நாட்கள்ல நீங்க உண்மையுள்ள மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. ஏன் நாங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது? நாங்களும் உண்மையோடு உண்மை பிரியப்படுத்த, எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்க, மற்றவர்களுக்கு வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருந்து உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை கேட்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கிருபை உண்டாகட்டும். இதுல முடியலையே, நான் டெய்லி எதுலையா போய் சொல்ல வேண்டியது இருக்கு, அவன் தொழிலே எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த நிலைமைகளை மாற்றுங்க ஆண்டவரே. முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனை கொடுங்க, வழிகளை தரங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கொடுத்த காரியங்கள்ல உண்மையாக இருப்போம். கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறபடினாலே ஒரு நாள் வரும், அதற்கான நிறைவை நமக்கு கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.